ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருடைய நாம பிரஸ்தாபத்திற்காக ஊழியங்கள் உண்டாகி இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்வதற்காக ஊழியர்கள் எழும்பி இருப்பார்களாக. பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் அவருடைய நாமத்தை சுவிசேஷகர்களும் எழும்பி பிரஸ்தாபம் செய்வார்களாக. இதுவே பூமியின் கடைசி நாட்களில் உண்டாகும் அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூடி வந்திருக்கும் இந்த சபையின் கூடுகையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் மன்னாவின் ஆழத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அவைகளை நாம் தியானித்து பயிற்சி கொள்ளும்படியாக, நம் இருதயத்தை திறந்த வண்ணமாக, நம் ஆவியை தாழ்த்தின வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் சிறு பிள்ளையை போல நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர், தேவனுடைய சாயலில் மனிதனை உண்டாக்கி இருந்தாலும் அவன் வளர்ந்து வருகிற சூழ்நிலை இந்த லோகத்தின் அதிபதியினுடைய கையில் இருக்கிறபடியினால் அவன் நாள்தோறும் திருக்கும், அவன் தேவனுக்கு புறம்பும் அனுதினமும் அவன் தேவனோடு வழக்கும் வம்பும் வாதமும் கொண்டுள்ளவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் தேவனுக்கு பயந்து பிரியமும் பிரீதியும் உள்ள ஒரு ஜனமாய் நாம் மாறி, ஏக சிந்தையும் ஒரே சுதனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுவோம். வனாந்தரத்தில் கேட்கிறவனுடைய சத்தத்தினால் நீ பயப்படாதபடிக்கு, இரண்டாம் வருகையில் கேட்க போகிற சத்தத்திற்கு நீ செவி சாய்க்கிறவனாய் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, திருஷ்டாந்தக்காரனாய் ஞான திருஷ்டிக்காரனாய் விவேகியாய் நீ மாறும்படிக்கு இன்றைக்கு தானே நீ உன் அறையை எழும்பி கட்டிக் கொள்ளும்படியாய், உன் கைகளில் தடியை இறுக பிடித்துக் கொள்ளும்படியாய், உன் பாதரட்சையை நீ எடுத்து போட்டுக் கொள்ளும்படியாய், துரிதமாய் உன் நடையை நீ பழக்குவிக்கும்படியாய் நீ ஆயத்தப்படும்படியாக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். தேவனுடைய சீஷர்களை தேவன் ஒவ்வொரு நாளும் உன் தடியை பிடித்துக்கொள், உன் பாதரட்சியை அணிவித்துக்கொள், உன் அறையை கட்டிக்கொள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திருவுளம் என்ன பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு உண்டான விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் கொண்டுள்ள அன்பும் நமக்குள் அளவில்லாமல் பொங்கி இருக்க வேண்டும். நம்பிக்கையும் விசுவாசமும் இதுநாள் வரைக்கும் நமக்குள் இருக்கும், அதிலும் அன்பு பிரதானமாய் இருக்க வேண்டும் என்று பக்தன் நமக்கு சொல்லி இருக்க, நாம் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டியதான, ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான பிரதானமான பிரமாணங்களில் ஒன்று அன்பு. அது இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. பிரியமானவர்களே, அந்த அன்பில் களங்கம் பார்த்திடவே முடியாது. பிரியமானவர்களே, அது அதனுடைய ஆழத்தை அறிந்திட ஒருவனும் நிற்கவும், அதனுடைய அகலத்தை பார்த்திட ஒருவனும் அளந்திடவும் கூடாதபடிக்கு, அது எல்லையும் தோற்றமும் அறிந்திட முடியாத படிக்கு, அது அளவுகள் பார்த்திட முடியாத படிக்கு, எல்லை காணாத அன்பு. மனிதனுடைய எண்ண பரப்பில் அது கடலுக்கு ஒப்பாகி இருக்கலாம், வான பரப்பளவிற்கு அது இணையாக பேசப்படலாம். ஆனால் தேவ ஞானத்தில் அது அதினிலும் பெரிது, அதினிலும் ஆழமானது. ஆகையினால் தான் வேசிகளும் கள்ளர்களும் கொள்ளையர்களும் இன்றைக்கு பரிசுத்த பந்தியில் பாத்திரவான்களாய் மாறி இருக்கிறோம். களவாடின கைகள் இன்றைக்கு
கைகள் தட்டி தேவனை ஆராதிக்கும் திராணியை பெற்றிருக்கிறோம். கபடு நிறைந்த பார்வைகள் இன்றைக்கு தேவனை தரிசிக்கும் திடனை பெற்று நாம் முழங்கால் படியிட்டு தேவனை துரிகரமாய் நின்று தரிசிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிறோம். பிரமாணங்களை மாற்றி பிரமாணமாக நித்தியத்தில் வாழ்ந்திருக்கும்படியாய் வந்தேனே, பிற்பாடு என்றைக்கே ஏன் இவர்கள் பிரமாணங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று ஞானிகள் அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் பேசலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என் பிரமாணங்களை பற்றி பேசுகிறவனை தலைமுறை தலைமுறை தோறும் நான் காப்பேன் என்று வேதத்தில் அடிகளார் பேசுகிறார்கள். பிரமாணங்களை கைப்பற்றுகிறவர்களை அல்ல, தேவன் ஒரு முறை கொடுத்த பிரமாணங்களை பற்றி ஆராய்ந்து பேசுகிறவனை நான் தலைமுறை தலைமுறை தோறும் நினைத்துக் கொள்ளுகிறேன். I will carry over in my mind the person who think of my commandments for generations and generations. நேசிக்க கடமைப்பட்டிருக்கும் உன் மனைவியை நேசித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அன்பு இழைக்கப்பட வேண்டிய இடத்தில் நீ அன்பை செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. நீ யாரை நேசிக்க வேண்டும்? நீ வெறுக்கும் இடத்தில் உன் நேசத்தை கொடுக்க வேண்டும். நீ புறம் கூறி ஒதுக்கும் உன் சகோதரனை நேசிக்க வேண்டும். ஜீரணிக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிற அநீதி இழைக்கிற உன் ஊழியர்களை நேசிக்க வேண்டும். எப்பொழுதும் புறம் பேசிக் கொண்டிருக்கும் உன்னுடைய அயலானை அண்டை வீட்டானை நேசிக்க வேண்டும். தந்திரமாய் வலை பின்னுகிற உன்னுடைய இரவு நேர அந்தரங்க நினைவுகளில் நீ யாருக்காக வலை பின்னுகிறாயோ அவனுக்காய் நீ அன்பு செலுத்த வேண்டும். ஏனென்றால் மரித்தவர் உயிர் தெழுந்தார் என்கிற விசுவாசம் இருக்கும் பொழுது நீ அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது அன்பு அங்கு பிரதானமாயிருப்பதில் ஆச்சரியம் இல்லை. உனக்காய் மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இருக்க அவரோடு உயிர் தெழுவேன் என்று உனக்கு ஒரு நம்பிக்கை பிறப்பித்திருக்கும் கிறிஸ்து உன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிறார் என்பதில் நீ விசுவாசம் கொண்டிருப்பாயானால் நீ அவனை நேசிப்பதில் முந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னை காட்டிலும் அவனை அதிகமாய் நேசிக்கிறார். உனக்காய் வீடு கட்டும் பொழுது, உன் மனைவிக்காய் பொருள் சேர்க்கும் பொழுது ஒரு பட்சமாய் நீ சேகரிப்பாய். உன் அயலானுக்காய் வீடு கட்டும் பொழுதும் உன் அயலானுக்காய் பொருட்களை சேகரிக்கும் பொழுது வேறு பட்சமாய் நீ பொருள் சேகரிப்பாய். பிரியமானவனே, இது எதில் அன்பு தரித்து நிற்கிறது என்று யோசித்துப்பார். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டிருப்பதில் என்ன பெரிய ஆச்சரியம்! அவருடைய அன்பு பெரிது, அவருடைய அன்பு பெரிது. மனம் கசந்து தன்னை தாழ்த்தி, என் தகப்பனே, என்னுடைய பாவம் எத்தனை அலங்கோலமாய் இருக்கிறதே, என் கணவன் என்னை அறிந்து கொண்டால் என்னை வெட்டி புதைத்து போடுவான், என் அந்தரங்கம் தெரிந்தால் என் பிள்ளைகள் என்னை வீட்டிற்குள் சேர்க்காது, நான் அலங்கோலமான பாவியாய் நிற்கிறேன் என்று சொல்லி உன் தேவனிடத்தில் ஒரு ரகசிய அறிக்கை செய்து கண் கலங்கும் பொழுது மெய்யாகவே நீ விடுதலை அடைகிறாய் அல்லவா? மெய்யாகவே உன் பாவம் கழுவப்படுகிற நிச்சயத்தை உணர்கிறாய் அல்லவா? சுகம் உண்டாகி நீ மனம் மகிழ்ந்து களி கூறுகிறாய் அல்லவா? இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த மன்னிப்பை உன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க முடிகிறதா? உன்னுடைய தோழனுக்கோ, நண்பனுக்கோ, உன் அண்டை வீட்டானுக்கோ, உன் பகைங்கனுக்கோ
மன்னிக்க முடியாமல் இருக்கும் உன்னுடைய எதிராளிக்கோ இதை கொடுக்க முடிகிறதா? ஏனென்றால் என்னை போல மாறுங்கள் என்று ஒரு சீஷன் சொல்லும் பொழுது அவன் தேவனை போல மாற பிரயாசைப்படுகிற பொழுது நாம் தேவனுடைய சாயலாய் மாறுவதில் தான் தாமதம் ஏன் கொள்ள வேண்டும்? உலக பிரகாரமான தகப்பனை போல நாம் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை பிரியமானவர்களே. நீ அனுதினமும் தசம பாகங்களை கொடுத்து உன் ஊழியனுடைய பார்வையில் செம்மையான பாதையில் நடக்கிறவனாக, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நேர்த்தியாய் நடக்கிறவனாய் இருந்து உனக்குள் மன்னிக்க முடியாதபடிக்கு அன்பு இல்லாமல் போனால் உன்னுடைய பிரயாசைகள் எல்லாம் விருதாவாய் போய்விடும் என்பதை நீ எண்ணிக்கொள். திக்கற்றவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு உன் வீடு திறந்திருக்கிறதா? உன் வீட்டில் இருக்கும் வேலையாட்களையும் பணியாட்களையும் உன்னுடைய பிள்ளைகள் சாப்பிடும் உணவிற்கு இணையாய் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்களா? உன் வஸ்திரத்தை போல உன்னுடைய அடிமைகளும் வஸ்திரம் உடுத்துவிக்கிறார்களா? பந்தி பரிமாறுவதில் நீ வேற்றுமை பார்க்கிறாயா? உன்னை நீ ஆராய்ந்து பார். ஏனென்றால் தேவன் நமக்கு இந்த வேற்றுமையை அவர் பார்ப்பது இல்லை. தேவன் நமக்கென்று அந்த வேற்றுமையை கொடுக்கவில்லை. அவர் தேடி வந்த ஜனமோ அவரை அறியாத பட்சத்தில் அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நம்மிடத்தில் வந்து அடைக்கலமாய் நின்று கொண்டிருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்ற மமதையில் நில்லாமல் நம் நிலைமையில் இருந்து அவரை பார்க்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டதை போல நாம் பிறருக்கும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நான் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கையை ஏந்தி கொண்டிருக்கும் பிச்சைக்காரர்களாய் நீ இல்லாமல் கொடுக்கும் இடத்தில் நீ மாற வேண்டும். எப்பொழுதும் வாங்கிக் கொண்டிருக்கிற இடத்தில் இல்லாமல் தேவனுடைய அன்பை நீ பார்க்க வேண்டுமா? தேவனுடைய அன்பு, நீ மரித்தும் உன்னுடைய நன்மையை பேசுகிறது அவருடைய அன்பு. நீ மரித்தும் உன்னுடைய நன்மையை மறக்காதது அவருடைய அன்பு. நீ மறந்து போனாலும் உன்னுடைய நன்மைகளை, உன்னுடைய ஆசைகளை, நீ வாழ்ந்திருக்க நினைத்த ஏக்கங்களை மறக்காத அவருடைய அன்பு. என் பிள்ளையினுடைய ஏக்கம் இது. நீ மரித்து என்னோட தேசத்தில் சுதந்திரிக்கும் பொழுது இதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இப்பொழுதே அவர் உனக்காய் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு. இதை யார் உனக்கு செய்யக்கூடும்? தேவனுக்காய் நான் இதை செய்தேன், இந்த ஆலயத்திற்காய் நான் இதை செய்தேன், தேவனுக்காகத்தான் நான் இதை சம்பாதித்து கொடுத்தேன், இந்த ஆலயத்திற்காகத்தான் என்னுடைய வேலையை பலியாய் கொடுத்தேன், உங்களுக்காகத்தான் நான் இதை என் வாலிபத்தை கொடுத்தேன், என் வயதை கொடுத்தேன், என்னுடைய ஊதியத்தை கொடுத்தேன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுதே அன்பு உனக்குள் காணப்படாமல் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு உன் வாய்க்குள் துணிகரத்தை நிரப்பிக் கொள்ளாதே என்று தேவன் சொல்லுகிறார். இங்கிருந்து புறப்படுகிற சத்தியம் இது யாருக்காக பொருந்துகிறது என்று நீ திருக்காய் யோசிக்காமல் தேவ அன்பை நீ ஆராய்ந்து பார்த்து நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பதை நீ சோதித்தறிந்து நீ உன் ஸ்தானங்களை உயர்த்தி கொள்ளும்படியாய் தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
தேவனுடைய அன்பை பேசுவது சுலபம். உன் கணவனுக்கு உண்மையாயிருப்பது சுலபம். உன் மனைவிக்கு உண்மையாயிருப்பது சுலபம். உன் கண்களுக்கு தெரியாதிருக்கும் உன் தெய்வத்திற்கு உண்மையாயிருப்பது மிகவும் கடினம். உன் அந்தரங்கத்தில் நீ இருப்பது போல உன் தேவனிடத்தில் இருப்பது மிகவும் கடினம். உன் பணத்தில் நீ எத்தனை உண்மையாயிருக்கிறாய்? உன் நாவில் எத்தனை உண்மையாயிருக்கிறாய்? தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நீதியின் கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. பிரியமானவர்களே, நாம் யாவரும் தேவ சமூகத்தில் நின்று விடாதபடிக்கு பிறருக்கு முன்பதாய் நாம் நின்று நீதி விசாரிக்கும்படிக்கு, நாம் ஸ்தானங்களில் உயர்ந்து கொள்ளும்படிக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அன்பு பொறாமை கொள்ளுவது இல்லை. அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. அன்பு இருமாப்பு கொள்ளுவது இல்லை. அயோக்கியத்தனத்தை அது செய்யாது. தற்பொழிவை நாடுவது இல்லை. சினம் கொள்ளுவது கிடையாது. அது தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் அது சந்தோஷப்படாது. அது எப்பொழுதும் சத்தியத்தில் மாத்திரமே சந்தோஷப்படும். சகல பலவீனத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகித்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் அன்பு. ஆகையால் தான் அன்பு ஒரு காலமும் ஒளியாது. Love is always in the safer side. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், அறிவும் ஒளிந்து போகும். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைந்து போகும். அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை புரட்டி போடட்டும். நீங்கள் கண்டிப்பாய் இந்த பாடலை பாட வேண்டும் என்று அவசியம் இல்லை. பாடல் வரிகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை மனமாற்றத்திற்குள் நடத்தி செல்வாராக. அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும்? அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும்? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் தேவன். எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே
பணிந்து குனிகின்றார். பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒழித்து வென்றது. என்ன அன்பு, என்ன நேசம், மன்னரேசுவின் மகத்துவ நேசம். அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஏழை என்னில் பாய்ந்த அன்பு தான் ஏராளம். ஏழை என்னால் பகர கூடுமோ? பல்லும் பகலும் கூடி பாடி அங்கும் இங்கும் அன்பை கூறுவே. அன்பின் இன்பம் ருசித்து புசித்து அன்பை மட்டும் எங்கும் கூறுவே. அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகின்றார். பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒழித்து வென்றது. பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை அழித்து வென்றது. என்ன அன்பு, என்ன நேசம், மன்னரேசுவின் மகத்துவ நேசம். அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். ஏழை என்னில் பாய்ந்த அன்பு தான் ஏராளமே. ஏழை என்னால் பகர கூடுமோ? அள்ளும்
பகலும் கூடி பாடி அங்கும் இங்கும் அன்பை குருவே அள்ளும் பகலும் கூடி பாடி அங்கும் இங்கும் அன்பை குருவே அன்பின் இன்பம் ருசித்து புசித்து அன்பை மட்டும் எங்கும் குருவே அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நந்தேச அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேச மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகின்றார் மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகின்றார் பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒழித்து வென்றது பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை அழித்து வென்றது என்ன அன்பு என்ன நேசம் மன்னரேசுவின் மகத்வ நேசம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நேச ஏழை என்னில் பாய்ந்த அன்பை தான் ஏராளம் ஏழை என்னால் பகர கூடுமோ ஏழை என்னில் பாய்ந்த அன்பு தான் ஏராளம் ஏழை என்னால் பகர கூடுமோ அல்லும் பகலும் கூடி பாடி அங்கும் நீங்கும் அன்பை குருவே அள்ளும் பகலும் கூடி பாடி அங்கும் நீங்கும் அன்பை குருவே அன்பின் இன்பம் ருசித்து புசித்து அன்பை மட்டும் ஏங்கும் குருவே அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேச அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும் அன்பரின் பேரன்பை என்றும் அழகாய் கூற யாரால் கூடும் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம்
அதிலெல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாழாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு. அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். இதை இந்த உலகம் அன்பு தாய்க்கும் தாயினுடைய அன்பின் வெளிப்பாட்டிற்கும் சில பல ஈனமான உறவுகளுக்கும் உலகத்தின் பழக்கத்திற்கும் இதை அவலமாய் அடையாளம் கண்டு அதன் பின்னே ஓடும்படியாக வரையறுத்து இருக்கிறான். இந்த சபை இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனால் உண்டாகப்பட்டிருக்கிறது என்றும் அன்பாய் இருக்கிறவன் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த அன்பு கள்ள போதனைக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும். எப்பாடுபட்டாலும் தன்னுடைய சகோதரனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி அவனை வெட்கப்படுத்தாமல் அவனை மன்னித்து, நல்ல சமாரியன் எப்படி அவனுடைய புண்களுக்கு மருந்தாக்கி அவனை சுகப்படுத்தி அவனுடைய இருதயத்தை திடப்படுத்தி அவனுடைய வழி பிரயாணத்தில் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறதோ, அதுபோல நல்ல ஒரு சுவிசேஷகனாய் நல்ல சமாரியனாய் உன்னுடைய அயலானுக்கும் சகோதரனுக்கும் நீ போதுமானவனாய் இருக்கும்படிக்கு அன்பு உன்னையும் உன்னிடத்தில் வருகிற உன்னுடைய அடிமைகளையும் அயலானையும் அண்டை வீட்டானையும் சகோதரனையும் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் தேவனை தரிசிப்போம். இந்த அன்புதான் நாம் அதிகமாய் நாட வேண்டும். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது சபையினுடைய பக்தி விருத்திக்கும், அந்நிய பாஷையின் வரங்கள் அது நம்மளுடைய பக்தி விருத்திக்கும் இருப்பது போல அன்பு நம்மில் இருக்க வேண்டும் என்றால் அது தேவனை இனம் கண்டு கொள்வதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது. உன்னுடைய பாவங்களை தேவன் இந்நாள் வரைக்கும் மறைத்திருக்கிறார். அது ஆழம் அகலம் அனைத்தும் அறிந்தும் நீ பல முறை விழுந்து எழுந்திருத்த பொழுதும் அதை வெளிப்படுத்தாமல் அதை இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளையே என்று உன்னை அழைக்கும் பொழுது இன்றைக்கும் அவருடைய காயங்களில் இருந்து வலிக்கிற அந்த கல்வாரியின் இரத்தம் கசிந்து கொண்டிருப்பதை அவரோடு நீ அன்பு செலுத்தும் பொழுது உணர்ந்து கொள்ளுவாய். உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ளுவது அன்பு அல்ல, அது மாயை. அது நம்மை அள்ள வைக்கும், அது நம்மை நிம்மதி இல்லாத படிக்கு அலைய விடும், அது நம்மை அவமானப்படுத்தும், அது நம்மை தன்னந்தனியே விரக்தியும் வறட்சியும் விடாய்த்ததுமாயாகும். உலகம் தருகிற அன்பு என்று சொல்லும் பொழுது மாம்சீக உறவாகிய குடும்ப உறவும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆகாத தவறான எல்லா உறவுகளும் அடங்கும். கர்த்தரின் பேரில் உண்டாகுகிற சகல உறவுகள் நம்மை நிறைவானதில் கொண்டு போய் நிறுத்தும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அன்பு கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகி நமக்குள் இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை காக்க வல்லதாயிருக்கிறது. எல்லா தொல்லையும் கஷ்டங்களும் நமக்குள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு போதுமான அனுகூலமான துணையாயிருக்கிறார். கர்த்தரே நமக்குள்
நல்லவரும் அரணும் கோட்டையுமாயிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தை ஒரு குட்டி கதை மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். சான் பிரான்சிஸ்கோ என்கிற நகரம் பண்டை காலத்தில் அது கட்டுமான பணிக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஒரு போதகர் அழகும் வனப்புமான ஒரு ஆலயத்தை கட்டுவித்து அதை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து அதை தன்னுடைய இருமார்பின் அடையாளமாய் அதை கவனித்து வந்து கொண்டிருந்தார். அந்த சாலையினுடைய மராமத்து வேலைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு புது பொறியாளர் கர்த்தருடைய புது ரட்சிப்பினால் தன்னை நிறைப்பித்து அவர் அனுதினமும் மதிய உணவின் வேளையில் கர்த்தருடைய பாதத்தை நாடுகிற ஒரு வழக்கம் கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சாலை மராமத்து வேலையின் பொழுது மதிய உணவுக்காய் விடுப்பு கொடுத்திருந்த அந்த அரை மணி நேரத்தில் ஆலயத்திலோ இல்லை தனி ஒரு இடத்திலோ தன்னை தனிமைப்படுத்தி தேவனோடு உறவாட வேண்டும் என்று எண்ணி சற்றும் தயங்காமல் மிகவும் பளிங்காக பயங்கரமாய் பாதுகாக்கப்பட்ட அந்த அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தில் தன்னுடைய கிழிந்த தூசி படிந்த அழுக்கான வஸ்திரத்தோடு வேகமாய் தன்னுடைய பாதரட்சியை கூட கலட்டாமல் ஓடி போய் முழங்கால் படியிட்டு வேண்டும்படியாய் அமர்ந்தார். வேகமாக ஓடின இந்த போதகருக்கோ கோபம் தாங்க முடியவில்லை. என்ன ஒரு திமிர்! நான் எத்தனை கண்ணும் கருத்துமாய் இந்த கட்டிடங்களையும் கல்லையும் வசீகரமான ஆசனங்களையும் போட்டு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரனை போல ஒருவன் வந்து அமர்ந்து இதுக்கெல்லாம் களங்கம் விளைவிப்பதா என்று அவனை தன் சட்டையோடு இழுத்து வெளியே விடும்படியாக ஓடி வரும் பொழுது அவன் இப்படியாய் வேண்டிக் கொண்டிருந்தானாம். கர்த்தாவே, நீரும் நானும் அறிமுகமான நாள் முதல் கொண்டு இந்த அரை மணி நேரம் நான் உம்மிடத்தில் பேசாமல் இருந்ததே இல்லை. நான் எப்பொழுதும் வந்து பார்க்கும் இடம் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் நீர் என்னை இங்கு பார்ப்பீர் என்று நம்பி இதோ தன்னுடைய பெயரை சொல்லி இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன். என்னுடைய வருகை பதிவை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய அறிமுக நாளில் ஒரு நாள் கூட நான் விடுப்பெடுக்கவில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். என் மீது இன்றைக்கு நம்மளுடைய நட்பின் அடையாளத்தில் இன்றும் களங்கம் வரவில்லை. நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். நாளை மதியம் உம்மை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடும் பொழுது இந்த போதகருக்கு அவமானம் தாங்கவில்லை. அந்த அழுக்கு ஒரு புறம் இருக்க தன் சரீரத்தில் இருக்கும் அழுக்கை உணர்ந்தவராய் அதே இடத்தில் இந்த போதகர் அமர்ந்து, கர்த்தாவே, நானும் நீரும் அறிமுகமானதிலிருந்து இப்படி ஒரு ஜெபத்தை நான் செய்ததே இல்லை. இன்றிலிருந்து இந்த நேரம் நானும் உம்மோடு சேர்ந்து வருகை பதிவை துவங்க போகிறேன். நான் உம்மோடு சேர்ந்து என் மரண நாள் வரைக்கும் இந்த இடத்தில் உம்மோடு நான் ஒரு நாள் கூட தவறாமல் பேச போகிறேன். என் பாவத்தை இந்த அடியான் மூலம் வெளிப்படுத்தினதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சாலை வேலையில் ஈடுபட்டிருந்த பொறியாளருக்காய் காத்திருப்பாராம். அவர் வந்து போன பிற்பாடு தானும் போய் அமர்ந்து ஜெபிக்கும்படியாய். சில காலம் சென்ற பின்பு அந்த நபர் வராததை கண்டு மிகவும் கலங்கி அந்த குழு வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் இந்த தனிப்பட்ட நபரை தேடும் பொழுது அவர் அதி தீவிரமான ஒரு இருதய நோய் பாதிப்பில் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டு அந்த மருத்துவமனையின் செவிலியர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் இப்படியாக அந்த பொறியாளரை பற்றி சொன்னார்களாம். இது பயங்கரமான பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. தன்னிடத்தில் அவ்வளவு பணம் இருந்தும் அந்த மனிதனை தேடி ஒருவரும் வருவதில்லை. ஆனாலும் அந்த மனிதனுடைய முகத்தில் ஒரு நாளும் முகம் சுளித்தோ வாடியோ ஒரு தேடலையோ நாங்கள் கண்டதில்லை. அனுதினமும் அந்த ஜன்னலை பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் வைத்தியத்தை மாற்றலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மூளை குழம்பி மனநோய் பாதித்து விட்டதோ என்று யோசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த போதகர் இருதயத்தில் சிரிப்பு வந்ததாம். இவர் அந்த மனிதனை பார்க்க விரும்பாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாராம். அந்த பொறியாளருடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷம் இதுதான். மகன் தன்னை தேடி வந்தது அதிக சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னை
தேடி வராத நாட்களில் தேவனே அவனை தேடி சென்று, நீயும் நானும் அறிமுகமான நாள் முதல் கொண்டு ஒரு நாளும் நீ என்னை பார்க்க வராமல் இருந்ததில்லை. ஆகவே கிறிஸ்துவாகிய நான் இன்றைக்கு உன்னிடத்தில் வந்து வருகை பதிவு செய்திருக்கிறேன். இனி ஒரு காலமும் நான் நீ என்னோடு வந்து சேரும் வரைக்கும் இந்த வருகை பதிவு தவறுவதே இல்லை என்று சொல்லி அந்த இருக்கையில் அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பொறியாளன் மரிக்கும் வரைக்கும். தேவனுடைய அன்பு மரணத்தை விட கொடிது பிரியமானவர்கள். அது பாதாளத்தை விட வலிது. நம்மளுடைய கஷ்டங்களையும் ஒரு சிறகை போல லகுவாய் மாற்றும் அவருடைய அன்பு. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பமும் துக்கமும் இடரலும் பிரிவும் உண்டாகும். ஆனாலும் அவருடைய கரம் நம்மை தாங்கும். ஏனென்றால் அந்த கரத்தில் உருவாக்குதல் இருக்கிறது, உண்டாக்குதல் இருக்கிறது. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைமாட்டார், மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றுமேனுள்ள மாறிற்றே. இயேசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறைமாட்டார், மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றுமேனுள்ள மாறிற்றே. இயேசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார்
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவா என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நமக்குள் இரட்சிப்பு உண்டாவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்மை இரட்சிப்பார். அவருடைய நாமத்தில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் நம் சபையின் மனுஷராய் இருந்து நமக்கு சகலவற்றையும் செய்து முடிப்பார். அவர் நமக்கு பண்டிகையின் திருநாளின் ஆசரிப்பை உண்டாக்கி தரும் பொழுது சிலவற்றில் ஒதுங்கி சம்பந்தமில்லாமல் அந்த பண்டிகையின் அனுபவம் இல்லாத அநேகரையும் தேவன் இந்த நாளில் நினைந்து சேர்த்து கொள்ள அவர் மனமாயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இங்கு கூட்டி சேர்த்திருக்கும் அனைவரையும் தன்னுடைய பூர்ணமான சித்தத்தின்படி தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் அவர் ஒருவரையும் விட்டு ஒதுக்குவது இல்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். நாட்கள் வரும் பொழுது அக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தேசத்திற்குள் கூட்டிக் கொண்டு வருவார், நம்மை சேர்த்து கொள்ளுவார், நம் கண் காண நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை
கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு அற்பமானவர்களாய் பிறருடைய எண்ணத்தில் பரியாசமும் புறம் கூறுகிறதற்கான ஒரு காட்சி கருவியுமாய் பயன்படுத்தப்படுகிற நாமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய குடும்ப சூழ்நிலையோ, பொருளாதார நிலையோ, இல்லை நம்முடைய குணாதிசயங்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். இனி வரும் நாட்களில் கர்த்தர் நம் மத்தியில் ஒரு சபையின் மனுஷனாய் இருந்து சகல பண்டிகையின் அனுசரிப்பிலும் நம்மை சேர்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் அன்பின் நிமித்தமாய் ரட்சிப்பை அருள வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் முயற்சிகள் பலன் கொடுக்காமல் போனது என்று, உங்களுடைய எல்லா முன்னேற்றங்களும் கனி இல்லாமல் காய்ந்து போனது என்றும், அத்தியும் திராட்சையும் வறண்டது என்றும் நினையாதிருங்கள். ஏனென்றால் வறண்டு போன நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனுடைய மகத்துவம் இன்றும் நம் மத்தியில் செழிப்பா இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது வல்லமை உண்டாகட்டும். நாம் யாவரும் தேவனுடைய இரத்தத்தினால் பிரசவிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவ தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்று புது நாமத்தினால் பிரதிஷ்டை பெறப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் அவருடைய தேசத்திற்குள் குடிபுகுந்து பிறருடைய கண்காண, நாம் கண்காண கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறப் போகிறோம் என்கிற நிச்சயத்தோடு அவருடைய நாமத்தை சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாய் உற்சாகமாய் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உச்சரிக்க போகிறோம். எக்காலங்கள் இன்று ஊதிடுவோம், கைத்தாளங்கள் கொட்டி ஆர்ப்பரிப்போம். எக்காலங்கள் இன்று ஊதிடுவோம், கைத்தாளங்கள் கொட்டி ஆர்ப்பரிப்போம். சத்தமாக இன்று துதித்திடுவோம், சேனையாக இன்று எழும்பிடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும்
எக்காலங்கள் இன்று ஊதிடுவோ, கைத்தாளங்கள் கொட்டியார் பறிப்போ. எக்காலங்கள் இன்று ஊதிடுவோ, கைத்தாளங்கள் கொட்டியார் பறிப்போ. சத்தமாக இன்று துதித்திடுவோ, சேனையாக இன்று எழும்பிடுவோ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், ஆவியினால் என்னை நிரப்பிடுவார். அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், ஆவியினால் என்னை நிரப்பிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் என்று நீக்கிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் என்று நீக்கிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 வல்லமை நாமத்தை உச்சரிப்போ, விடுதலையாய் இன்று ஆர்ப்பரிப்போ. வல்லமை நாமத்தை உச்சரிப்போ, விடுதலையாய் இன்று ஆர்ப்பரிப்போ. கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், ஆவியினால் என்னை நிரப்பிடுவார். அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், ஆவியினால் என்னை நிரப்பிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும்
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வல்லமை நாமத்தை உச்சரிப்போம், விடுதலையாயிற்று ஆர்ப்பரிப்போம். வல்லமை நாமத்தை உச்சரிப்போம், விடுதலையாயிற்று ஆர்ப்பரிப்போம். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். கூப்பிடும் நேரத்தில் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் இன்று நீக்கிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் 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 நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கலங்காதிருங்கள், மனதில் தைரியத்தோடு இருங்கள். இக்காலத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் எத்தனை முக்கியமோ அதை விட அன்பு நமக்கு தேவையாயிருக்கிறது. அன்பு தனிந்து போகாதபடிக்கு, விசுவாச துரோகம் ஏற்படாதபடிக்கு, கேட்டின் மகன் நம் வீட்டிற்குள் வராதபடிக்கு பிரதானமாயிருக்கும் இந்த முதல் கட்டளையை நாம் எந்நாளும் நம்மளுடைய நெற்றியில் எந்நாளும் தரித்துக் கொள்ளுகிற அடையாள பட்டையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சபையில் அணிவித்துக் கொள்ளுகிறவர்களாய், அணிகலன்களாய், ஆபரணங்களாய் இந்த அன்பை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தரை நாம் பார்க்கிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, உலகம் பாராட்டுகிற அன்பின் படி அல்ல, பரலோகம் பாராட்டுகிற அன்பின் படி, காயப்படுத்துகிறபடி, இலக்க தயாராகுகிற அன்பு, தோற்று போக தயாராகுகிற அன்பு, இந்த அன்பு தான் தேவனுடைய அன்பு. என் தேவனாகிய கர்த்தர் நம்மை இதில் நடத்துவிக்கவும் பழக்குவிக்கவும், அவருடைய கரம் நம்மை தாங்கவும் நம்மை நடத்தும் என்ற விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். கர்த்தர் இதை செய்தார் என்று நாம் சொல்லும்படிக்கு அவருடைய அனுகூலமான ஒளி நம்மை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் இதில் இருக்கும் உண்மைத்துவத்தையும் அர்ப்பணத்தையும் கண்டு எங்களுடைய வாழ்வில் வரும் நாட்களில் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாட்சிகளை ஏற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உட்காருவோம்.